இருக்கட்டும். இவளுக்கு மட்டும் ரொம்ப வகை வகையா செஞ்சு கொடுக்கணுமா? என்னால முடியல. எனக்கும் வயசாகிக்கிட்டே போதில்ல. தயிர் சாதத்தையும் ஊறுகாயும் தின்னுட்டு கிடக்கட்டும். எம்பிட்டு கொழுப்பு. அப்படி பொண்டாட்டி உடம்ப அப்படி வளர்க்குறானாமாவே. ஐனிகாரிக்கு புத்தியே இல்ல. நம்ம போன் அடிச்சு அந்த கத்துக்கத்தணும். உண்மையாலுமே பாசமா இருந்தா என் நேரம் காரை போட்டு இங்க வந்திருந்துக்கணும். இவளுக்குலாம் எங்க பாசம் கட்டு கிடக்கு. ஒரு மசரும் கிடையாது. பொண்ணு அழுத்து வச்சிருக்கா. பொண்ணு வெக்கங்கிட்டவ உடம்ப அப்படி வளர்க்குறாளாமா. நாங்கெல்லாம் என்ன வேலை செய்யாமையா பிள்ளைய பெத்தோம்? இப்பதான் இவங்களுக்கு டாக்டர் சொன்னாங்களாமா. டாக்டர் வேலை செய்யாம இருந்தாதான் கருத்தரிக்கும்னு. நல்ல வாயில வந்துடும் எனக்கு. யாருக்கிட்ட நானும் போனா போதுன்னு அமைதியா இருக்கேன். என்னைய பிடிச்சே வேலை வாங்குறாங்க. பொண்டாட்டி ஒரு அதட்டு போடுறானா, எங்க அதட்டு போட்டுட்டா நாளை பின்ன பேச மாட்டாளோன்னு நினைச்சுக்குவான் போல. சரி, இப்படி பொண்டாட்டி தாசனா ஆயிட்டானே. இவன் இந்த அளவுக்கு மாறுவான்னு நான் நினைச்சு கூட பாக்கல. எனக்கு அதுதான் டவுட்டு. இவன் அப்ப என்னை ஏழு எடுத்து கூட பார்க்க மாட்டான். ஆனா பிள்ளைய பாரு, பொண்டாட்டி பின்னாடியே அலையிற மாதிரி இருக்கு. எங்க போய் கத்துக்கிட்டு வந்தானே தெரியல. 2 பேரும் ஜோடி போட்டுக்கிட்டு பிள்ளைய பெத்துக்கிறாங்களாமா. பிள்ளைய இதுல ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேற. வீட்டுல அவளுக்கு போர் அடிக்க கூடாதுன்னு இவன் வீட்டுல இருக்கானாமா. ஏன் எங்களெல்லாம் பார்த்தா மனசியா தெரியல? நாங்கெல்லாம் அவளை பாத்துக்க மாட்டோமோ? என்னமோ இவன் தான் ஊர்ல உள்ள இல்லாத பொண்டாட்டி அழகான பொண்டாட்டியை கட்டிட்டு வந்த மாதிரி ரொம்ப சீனை போடுறான். இவன் போய் என் பிள்ளைய பிறந்தான் பாரு. இவனை பெத்ததுக்கு ஒரு அம்மிகளையும் ஆட்டுகளையும் பெத்து போட்டுக்கலாம். நல்ல புருஷனை தான் கைக்குள்ளார வச்சுக்கிட்டு என்னமா ஆட்டம் ஆடுறாவ. பாக்கிறதுக்கு தான் அப்பாவி மாதிரி மூஞ்சி வச்சுக்கிறது. சரி, இதுங்கெல்லாம் என்ன ஜென்மமோ தெரியல. பாவி என் பொண்ணு அங்க இவளோட அண்ணனை கட்டிக்கிட்டு படாத பாடுபடுறா. 4 பேரை நெருங்கிடுச்சுன்னு சொல்றான். இருந்தாலும் அவன் புருஷங்கார வீட்டுல தங்குறானா? ஆபீஸ்ன்னு ஓடிடுறானா. ஆபீஸ்ல எந்த சிறுக்கிய பார்க்க போறான்னு தெரியல. என் பிள்ளைய பாரு, பொண்டாட்டின்னு கட்டிக்கிட்டு ஆபீஸ ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிட்டு வந்திருக்கு. அந்த மாதிரி வாங்கிட்டு வர துப்பு இல்ல அந்த ஆளுக்கு. இவனுக்கெல்லாம் குழந்தை பிறக்குது. சரி, பாவம் என் பிள்ளை எம்பிட்டு தான் கஷ்டப்படும். எப்ப வழி வரப்போகுது, எப்ப குழந்தை பிறக்க போகுதுன்னு எதுவும் தெரியல. இந்த ஆளை சொல்லி ஒன்னும் குத்தம் கிடையாது. அவளும் அந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்கா. என் வீட்டுல அம்மா அப்பா இல்ல, இங்க வந்து இருக்க மாட்டா. நமக்கு காணாது கண்டது மாதிரி மாமா வீட்டு தான் எனக்கு வேணும், அத்தை கூட தான் நான் இருப்பேன்னு இருக்கிறா. கூறு கட்டவ. நான் பெத்தது 2 இப்படி இருக்குது. ஒன்னு என்னடா பொண்டாட்டின்னு போகுது, இன்னொன்னு என்னன்னா புருஷன் போகுது. நம்மள ஒருத்தனும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. நம்மளும் என்னத்தை தான் பண்றது? இவளோட சேர்த்துட்டு நம்மளும் இந்த தயிர் சோறையை ஊறுகாயை தான் திங்க தொலையணும். எல்லாம் என் தலை எழுத்து. என்னடா? இல்லம்மா, ரொம்ப நேரமா சோத்த பார்த்தே புலம்பிக்கிட்டு இருந்தியே, அதான் என்னன்னு கேட்கலான்னு வந்தேன். என்னையா நீங்க தான் அப்படி புலம்பு விட்டுட்டீங்க? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். ஏன் தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க நீ? எதுக்கு அத்தைக்கு போன் அடிச்சு தேனை பத்தி இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? அடப்பாவி, இதெல்லாம் கடவுளுக்கே அடுக்காதுடா. நான் என்னது இல்லாதது பொல்லாததான் போய் சொன்னேன். என் மைனிகாரிகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அதை உங்ககிட்ட வந்து ஏத்தி விட்டாங்களோ? இல்ல, நான் தெரியாம கேக்குறேன். அவங்க பொண்ணு ஏதாவது குறைச்சா, ஏதாவது தப்பு பண்ணா அவங்கள்ட்ட தானே சொல்லணும். அதை தானேடா நானும் பண்ணியிருக்கேன். உன் வலிக்கே நான் வரேம்மா. இப்ப நீ தப்பு செஞ்சினா அதை போய் யார்கிட்ட சொல்றது? நான் என்னது தப்பு செஞ்சேன்? நான்லாம் என்னைக்கும் தப்பே செய்ய மாட்டேன். அப்படியே செஞ்சாலும் மன்னிப்பு கேட்டுட்டு விட்டுருவேன். அப்ப வந்து கேளு. எவகிட்ட வந்து நான் மன்னிப்பு கேட்கணும்? நீ பேசுனதெல்லாம் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அத்தைக்கு போன் அடிச்சு மன்னிப்பு கேளு. டேய், சும்மா கத்தாதமா. நான் எதுக்குடா எவ காலையை பிடிச்சி மன்னிப்பு கேட்கணும்? எல்லாம் எனக்கு தேவை பாரு. உன்னைய பெற்றதுக்கு எல்லார் காலையும் விழுவ சொல்லுவ போல. அவ்வளவு சீராட்டி பாராட்டி நான் வளர்த்துருக்கேன். கொஞ்சம் என்னை பாத்துக்கலனாலும் பரவாயில்ல. மரியாதை குறைவா இப்படி நடத்துற. உனக்கு அம்மான்ற உணர்வே இல்லையா? இருந்துச்சு, அதெல்லாம் முன்ன. நம்ம வீட்டுக்குள்ளார நடக்கிற பிரச்சனையை நம்மளுக்குள்ளார பேசி தீர்த்துக்க வேண்டியதானே. உன்னை யாரு கூட்டிட்டு போய் அத்தைக்கிட்ட எல்லாம் சொல்ல சொன்னது? இப்ப நான் என்னதான் பண்ணட்டும்? என்னால முடியல. எல்லா வேலையும் அவதான் பாத்துக்கிட்டு இருந்தா. இப்ப எல்லா வேலையும் என்னால பாக்க முடியாது. எனக்கு வயசாகுது. நானும் எம்பிட்டு வேலை தான் பாக்குறது. நீயே சொல்லு. மா, நான் தான் அப்பவே சொன்னேன் ஒரு வேலைக்கு ஆளவைன்னு. டேய், நானடா வேணாங்கிறேன். ஆளே கிடைக்க மாட்டேங்குது. நான் என்ன பண்ணட்டும்? அதானே, வர்றவங்களெல்லாம் ஏதாவது ஒன்று பேசி துரத்தி விட்டுட்டு ஆள் ஒழுங்கா இல்லைன்னு நீ சொல்லிக்கிட்டு இருக்க. எனக்கு என்ன நீ பண்றது தெரியாமையா இருக்கு? யார் உன் பொண்டாட்டி சொல்லி கொடுத்தாளா? ஏமா, நான் என்ன அமெரிக்கால இருந்துட்டு வரேன்? நானும் இந்த வீட்டுல தானேமா இருக்கேன். அவங்க வந்து வேலை பார்க்கும் போதெல்லாம் நான் தான் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். நீ அவங்க கிட்ட என்ன பேசுற என்ன பண்ற நானும் பாத்துக்கிட்டு கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஓஹோ, உனக்கு வேலையால் முக்கியம் இல்ல, தேனு மட்டும் வேலை செய்யாம அமைதியா இருக்காளே, அவ எப்படி சொகுசா இருக்கலாம் அப்படின்ற நினைப்பு தான். வேலையாலாம் கிடைக்காமலாம் ஒன்றும் கிடையாது. கிடைச்சவங்கள்ட்ட இந்த மாதிரி நிறைய பாத்திரம் செய்யறோம், நல்லா அழுத்தி பிடிச்சி தேய்மான்னு நல்லா தேய்ச்ச பாத்திரத்தை திருப்பி போட்டீங்கன்னா அப்புறம் வந்தவங்க ஓடாம என்ன பண்ணுவாங்க? டேய், சும்மா வாய்க்கு வந்தபடிதான் பேசாதடா. உண்மையாலுமே அதுல அழுக்கு இருந்தது. நீ பாத்தியா ஒழுங்கா? ஏம்மா, எனக்கும் கண்ணு தெரியும். நான் ஒன்னு கண்ணாடி போட்டுட்டு இல்ல. அத்தைகிட்ட போன் அடிச்சு தேனு ஒரு வேலையும் பார்க்க மாட்டேங்கிறா, வீட்டுல ரூம்லயே கிடக்குறா, அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லி வச்சிருக்க. ஏன் அவன் ஒரு நாள் கூட உனக்கு சமைச்சு போட்டதில்ல? சொல்லுமா. ஏன் பேச மாட்டேன்? இல்ல சாவி கொடுத்து திருவிதான் நீ இங்க வந்து நிக்கிற. ஆமா, நான் இருக்கும்போதே நீ இந்த பேச்சு பேசுறனா, நான் இல்லாதப்ப அவளை என்ன பாடுபடுத்துவ? ஆமா, நாங்க தான் அவளை ரொம்ப கொடுமைப்படுத்துறோம். நீ கண்ட பாரு. அதான் பாத்துக்கிட்டு இருக்கேனே. ஃபர்ஸ்ட் நாள் ரசம் வச்ச, நேத்து
சூப்பு வைக்கிறேன்ற பேர்ல அதே ரசம் வச்ச. இன்னைக்கு தயிர் சோறு. விட்டா பழைய சோறே போட்டுருவ போல நீ. இந்த மாதிரி தேன் உனக்கு சமைச்சு கொடுத்துருந்தா நீ சும்மா விட்டுருப்பியா? டேய், என்னடா இங்க சத்தம்? இங்க பாருங்க, எனக்கே உடம்பு முடியாம இருக்கு. நானே ஏதோ சமைச்சு வைக்கிறேன். இவன் பொண்டாட்டிய ரூம்ல வச்சுக்கிட்டு வேலை பார்க்க விடாம வச்சுக்கிட்டு நான் தயிர் சாதம் போட்டா அதையும் வந்து குறை சொல்றாங்க. ஏன்டா, ஏன் தேனுக்கு என்ன உடம்பு சரியில்லையா? அதை ஏன் கேக்குறீங்க? ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா. குழந்தைக்காக அப்படி சொல்லியிருக்காங்கன்னு 2-3 நாளா ரூம்லயே தான் இருக்கா. ஓ அப்படியா? நல்ல விஷயம் தானே. என்னது நல்ல விஷயமா? ஏங்க, நான்லாம் நான் புள்ள பெத்துக்காம இறந்தேன் சொல்லுங்கங்க. நான் எம்பட்டுக்குள்ள வேலை பார்த்தேன். சும்மா படுத்தே இருந்தா எப்படிங்க குழந்தை தரிக்கும்? நீங்களே சொல்லுங்க. அதான் டாக்டர் சொல்லியிருக்காங்கல்ல, அவளுக்கு அந்த மாதிரி உடம்பு வாக இருக்குமோ என்னமோ. அதனாலதான் அவன் ஹெவியா வேலை கொடுக்க வேணான்னு படுக்க வச்சிருக்கானோ என்னமோ. நல்லது தானே, நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு வாரிசு வேண்டாமா? நீயும் அதை தானே கேட்டுக்கிட்டு இருக்க. என்ன கொஞ்ச நாளைக்கு நீ சமைச்சு போட போற. எனக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அவளே வந்து செய்ய போறா. நம்ம குடும்ப வாரிசை சுமக்கிறதுக்கு அவளுக்கு தெம்பு வேண்டாமா? கேளுங்கப்பா, நல்லா கேளுங்க. அம்மா என்ன பண்ணாங்கன்னு என்கிட்ட கேளுங்க. தேனை அம்மா கிட்ட போன் அடிச்சு தேனை ஒரு வேலையும் பார்க்கல அப்படி இப்படின்னு பேசி வச்சிருக்காங்க. இதெல்லாம் என்ன பண்றதுப்பா? வந்து கேட்டா இந்த மாதிரி திட்டுறாங்க. நானும் ஒருத்தன் என்னதான் பண்ணட்டும்? குழந்தை வேணும்னு கேட்டதுனால தானே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு அமைதியா படுத்திருக்கோம். இல்லைன்னா நாங்க பாட்டுக்கு எங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டோம். என்ன தேவி, அவன் என்ன சொல்றான்? நீ எதுக்காக தங்கச்சிக்கு போன் அடிச்ச சொல்லு. ஏங்க, என்னால முடியல. அவ பண்றதெல்லாம் அவங்க அம்மா கிட்ட தானே சொல்லணும். அதுக்கு நம்ம வீட்டு பிரச்சனையை நம்மளுக்குள்ளார பேசி தீர்த்துக்காம நீ எதுக்கு அவங்க கிட்ட எல்லாம் கொண்டு போற? இம்புட்டு தூரம் கொண்டு போயிருக்கேன், மைனி ஒரு 8 கூட வந்து பார்க்கல. இங்க பாரு தேவி, நீ இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு கிடந்த சத்தியமா சொல்றேன், நான் திரும்பி வேலைக்கு போடாம குடிக்க ஆரம்பிச்சிருவேன். வேணாங்க. அதுக்கு காரணம் யாருன்னா நீயா தான் இருப்ப. நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். தேன் இருக்கும்போது என்னென்னா சமைச்சு போட்டா. ஏன்னா ஒரு 3 நாள் 4 நாள் சமைச்சதுக்கே நீ இப்படி ரச சாதம் தயிர் சாதம் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்ப அந்த பொண்ணு தானே நல்லா சமைச்சு போடுது. தேன் மனசுல எந்த எண்ணமும் கிடையாது, நம்மளுக்கு நல்லா சமைச்சு போடணும் தான் நினைக்குது. இப்ப அதுக்கு உடம்பு சரியில்லை, அப்ப அதுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நம்ம எல்லாரும் தானே துணையா இருக்கணும். நீயே இப்படி நினைச்சினா நாலு பின்ன குடும்ப வயசை சுமக்கும் போது நீ இந்த மாதிரி எப்படி வேலை பார்த்து கொடுப்ப? இந்த மாதிரி தெரிஞ்சுதான் கையில் நம்ம வீட்டுக்கு வரதே இல்லையோ என்னமோ. அப்பா, இது இப்ப மட்டும் நடக்கலப்பா பிரச்சனை. முன்னால இருந்து இதே பிரச்சனை தான் நடந்துகிட்டு இருக்கு. நானும் ரொம்ப அமைதியா இருக்கேன். இதுக்கப்புறம் இதே மாதிரி தொடர்ந்தா நான் பேசாம தனியா போய்க்கிறேன்ப்பா. ஏண்டி இது தேவையா? இருக்கிறதே 4 பேரு தான். ஏன் உன் அண்ணன் பொண்ணு தானே அவ, கொஞ்சம் அனுசரிச்சு போக முடியாது? எவ்வளவு நாள் நீ காய்ச்ச தலைவலின்னு படுத்திருப்ப, அந்த பிள்ளை வந்து எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கோம். மாறா நீ செய்யறதுக்கு என்ன வலிக்குது உனக்கு? அப்படி உடம்ப வளர்த்து நீ என்ன பண்ண போற? இருந்தாலும் உனக்கு இவ்வளவு கோவம் ஆகாது. நான் தேனை அம்மா தங்கச்சிக்கிட்ட பேசி சமாதானப்படுத்துறேன். இங்க பாரு தேவி, இதே மாதிரி ஏதாவது பண்ணிட்டு கிடந்த அப்புறம் பாரு நான் சொன்னதுதான் நடக்கும். அப்புறம் நீ மட்டும்தான் ஒண்டியா வீட்லயே உட்காந்துருக்கணும். அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். நான் என்ன அவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன்? என்னால முடியல. நான் அப்பையில இருந்து வேலை கம்மியா செஞ்சே பழக்கமாகிட்டு. முன்னாடி எல்லாம் கையில இருந்து எல்லா வேலையும் பார்த்து கொடுத்தா. அதே மாதிரி தானே நான் தேனையும் நினைச்சேன். தேனை எல்லா வேலையும் பார்த்து கொடுப்பான்னு தான் நினைச்சேன். ஆனா அவளால இவ்வளவு பிரச்சனை வரும்னு நான் நினைச்சு கூட பாக்கல. எல்லாத்தையும் நாசுக்கா பண்ணிட்டு ரூமுக்குள்ளார பந்தாவா உட்காந்துக்கிட்டு இருக்கா. எப்படி இவர் போய் தண்ணி அடிக்க போவாரா? அதுக்கு காரணம் நானா இருப்பேனா? சே, அவ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காளே, அது என்ன ஏதுன்னு கேட்போன்றதெல்லாம் அக்கறை கிடையாது. ஆரம்பத்துல இருந்து என்னை அடக்கிறது தான் வேலையே. முன்னாடி என் பிள்ளையாவது எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்ப அவனும் அவன் கூட சேர்ந்துக்கிட்டு ஓவரா பேசிக்கிட்டு இருக்கான். பாக்குறேன் அவளுக்கு எப்படி குழந்தை தரிக்குதுன்னு நானும் பாக்குறேன். குழந்தைன்னு தானே இம்புட்டு ஆட்டம் ஆடுறீங்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த தேனு இருடி. இன்னும் உனக்கு வைக்கிறேன் பாரு ஆப்பு. எனக்கு அவளை கூப்பிடவே பயமா இருக்கு. கூப்பிட்டா வருவாளா? அத்தை வேற ஃபோன் பண்ணி புதன்கிழமை வாங்கன்னு சொல்லிட்டாங்க. உன் பொண்டாட்டியும் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்ப அவ வரலன்னு சொன்னா எப்படி அவளை வர வைக்கிறது? ஐயோ, ஒன்னும் புரியல. அத்தான் அவ வந்துட்டா. அவகிட்ட என்ன ஏதுன்னு சொல்லலாம். நீயா? ஆமா அத்தான், நானே தான். என்ன பிரீத்தி, மாமன் தானே கூப்பிடுவ? அது என்னமோ ஆசையா இருந்துச்சு, அதனால கூப்பிட்டேன். ஏன் கூப்பிடக்கூடாதா? சரி கூப்பிடு. ஆமா அத்தான். என்ன தனியா நின்று புலம்பிட்டு இருக்கீங்க? அது வந்து பிரீத்தி, அம்மா சாப்பிட கூப்பிட்டுருக்காங்கல்ல. யார், எங்க அம்மாவா? ஆமா பிரீத்தி. அதுக்கு என்ன பிரச்சனை? இல்ல, கீதாவை எப்படி வர வைக்கிறதுன்னு தான் தெரியல. அச்சோ, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? இல்ல பிரீத்தி, அவன் வரமாட்டேன்னு சொல்லிட்டானா அதுக்கப்புறம் எப்படி அவளை வர வைக்கிறது, அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் கிட்ட ஒண்ணு கேட்கணுமே. என்ன தான் சொல்லுங்க. எப்படி? என்ன எப்படி? இல்ல ஒண்ணும் இல்ல. என்னமோ கேட்க வந்துட்டு கேட்காமே போறீங்க பாத்தீங்களா? இல்ல, நான் லவ் பண்ற மேட்ரு. நீங்க கீதாக்காவை லவ் பண்றது ஊருக்கே தெரியுமே. அத சொல்லல, அர்ஜுன் பேர் சொல்லி. ஓ அதுவா? ஆமா, அது எப்படி உனக்கு தெரியும்? அதான் சொன்னனே, மாமா தான் என்கிட்ட சொன்னாருன்னு. பொய் சொல்லாத பிரீத்தி,
எங்க அப்பாவை தானே சொல்ற? ஆ அவர் தான் எனக்கு மாமா. அவர்கிட்ட கேட்டே ஆனா இல்லைன்னு சொல்லிட்டாரு. அட என்னத்தா நீங்க, எப்படி தெரிஞ்சா எனக்கு என்ன? நான் உங்க லவ் ஹெல்ப் பண்ண வேணாமா? அதை மட்டும் பாருங்க போதும், எல்லாம் சரியா வந்துடும். அதெல்லாம் சரிதான். இப்போதைக்கு பிரச்சனை என்னன்னா, நாளை கழிச்சு அவளை வர வைக்கணும். அதுதான் இப்போ எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. நீங்க பாருங்க அத்தா, நான் அவங்கள வர வைக்கிறேன். என்னது நீயா? என் மேல நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கைக்கெல்லாம் சொல்லல. நீ சொன்னா எப்படி அவன் வருவா? நீங்க வேணா பாத்துட்டே இருங்களேன், நான் அவங்கள வர வைக்கிறேன். அவளே வரா. எங்க? அப்படியே பின்னாடி திரும்பி பாரு. ஹாய் அக்கா, உங்களை தான் ஹாய்னு சொன்னேன். இருக்கட்டும். என்ன இந்த பேச்சு? அது நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவ தான் வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா. ஒரு வாட்டி சொன்னா கூட புத்தி வராதுல்ல உங்களுக்கு? என்னக்கா? ஏய், நான் ஏன் புருஷன்ட்ட பேசிட்டு இருக்கேன், உனக்கு என்னடி? ஓகேக்கா ஓகேக்கா, பேசுங்க நீங்க. கீதா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? அதாவது 2 நாள் கழிச்சு கறி விருந்துக்கு கறி விருந்துக்கு அத்தை கூப்பிட்டுருக்காங்க. யாரு? எங்க அம்மாவா? இல்லக்கா, எங்க அம்மா. கொஞ்சம் சும்மா இருக்கியா? என்ன அங்க குசு குசு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பிரீத்தி அம்மா நம்மள கூப்பிட்டுருக்காங்களா? ஆமா கீதா. அதுக்கு இப்ப நான் என்ன பண்ணணும்? இல்ல, நம்ம 2 பேரையும் தான் விருந்து கூப்பிட்டுருக்காங்க. இது என்ன புதுசா? எங்க அத்தை எப்பவுமே இந்த மாதிரி பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு நாளாவது எங்க வீட்டில் வந்து கறி சாப்பாடு சாப்பிட்டுட்டு போடா அப்படின்னு சொன்னாங்க. நான் ஆசைப்பட்ட மாதிரியே நீயும் கிடைச்சிட்டியா? அதான் அத்தையும் கூப்பிட்டுருக்காங்க. ஒரு 8 போயிட்டு வந்துருவோமா? நான்லாம் ஒன்றும் வரல. இல்லை பிரீத்தி, அவங்க கூப்பிட்டுருக்காங்கல்ல, அதுக்காகவாது வாயேன். என்னால வர முடியாது, நான் வரல. இவ்வளோ தூரம் கூப்பிட்டுருக்காங்க, ஒரு 8க்கு அவங்க பேச்சுக்காகவாது வர வேண்டியதானே? என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல, அடுத்த வேலை என்னங்கிறத பாருங்க. ஆனா என்ன அத்தா நீங்க? அக்கா தான் வரலன்னு சொல்றாங்கல்ல, விடுங்க அத்தா, நீங்க மட்டும் வாங்க. அதுவும் இல்லாம அக்கா இருந்தா பேசவே விட மாட்டாங்க. இப்பாவே நான் பேச விட மாட்டேனா? இல்ல, நீங்களும் நானும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு எம்பிட்டு நாள் ஆச்சு. சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டீங்களாமே? அது அத்தா. ஐயோ, இவ வேற. என்ன அத்தா, நான் பேசிட்டே இருக்கேன், நீங்க பாட்டுக்கு கண்டுக்காம கீதாக்கா கூட போய் பேசுறீங்க. இவங்க 2 பேத்துக்கும் நடுப்புற மாட்டிட்டு நான் தான்ப்பா முழிக்கிறேன். கடவுளே, இதுக்கு ஒரு எண்டு கடை இல்லையா? என்ன பிரீத்தி? நான் சொல்றத கேளுங்க, நீங்க மட்டும் வாங்கத்தான், நம்ம எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம். அப்படியே ஆஃப்டர்நூன் படத்துக்கு போயிட்டு வருவோமா? படத்துக்கு? அதுவும் நான் இல்லாம மாவளே, எப்படா சான்ஸ் கிடைக்கும்னு இருப்பா போல. இருடி வரேன். என்னத்தான் ஓகே தானே? இங்க பாருங்க. சொல்லு கீதா. இப்ப என்ன உங்களுக்கு? நான் உங்க அத்தை வீட்டுக்கு வந்து விருந்து சாப்பாடு சாப்பிடணும். ஆமா கீதா. சரி, உங்களுக்காக வந்து தொலைக்கிறேன். அக்கா, நீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு வர வேணாக்கா, நீங்க வீட்லயே இருங்க. மாமா மட்டும் அனுப்பி விடுங்க போதும். ஏய், பல்ல உடச்சிருவேன் பார்த்துக்கோ. உன் வேலை என்னன்னு அதை மட்டும் பாருடி. என் வேலையை தான்க்கா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, உங்க கூட நான் வரேன், அவ்வளவுதான். அதை கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு தான் சொல்றது. எனக்கு எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியும், நீ ஒன்றும் எனக்கு சொல்லி காட்ட வேணாம். ஓகே ஓகே. ஏன் கீதா, சத்தியமா நீ வரியா? ஆமா, இப்ப நான் தமிழ்ல தானே சொன்னேன் உங்க கூட நான் வரேன்னு. ஓகே கீதா. எப்படி? சூப்பர். சரி வா, நம்ம கிளம்புவோம். தானே என்கிட்ட இருந்து பிரிக்கலான்னு பாக்குறியா? அது இந்த ஜென்மத்துல நடக்காது. எங்க உன்னோட பிளானை நான் எக்ஸிக்யூட் பண்ணவே விட மாட்டேன், பாத்துக்கோ. போங்க போங்கக்கா, நீங்க விருந்துக்கு வருவீங்கல்ல, அப்ப என்ன என்னென்ன கூத்து நடக்குதுன்னு நீங்களே பாருங்க. மாமா கேட்ட உங்க வாயாலே நீங்க அவரை லவ் பண்றீங்கன்னு சொல்ல வைக்கிறேனா இல்லையான்னு மட்டும் பாருங்கக்கா. அப்படி நான் சொல்ல வைக்கல, என் பேர் பிரீத்தி இல்ல. ஏன் ரத்னம் ஒரு மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. என்னாச்சு? எல்லாம் உங்க தங்கச்சி பேசுனதை வச்சுதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நான் இம்புட்டு நாளா என் பிள்ளை நல்லா சந்தோஷமா இருக்குன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதானே தெரியுது. குடும்பம்னா 1008 பிரச்சனை எல்லாம் இருக்க தானே செய்யும். இதுக்கு எதுக்கு நீ வருத்தப்பட்டு இருக்க? அட போங்கங்க, உங்களை மாதிரி ஆம்பளையாளுக்கெல்லாம் எங்களை மாதிரி பொண்ணுங்களோட நிலைமையெல்லாம் புரியாது. நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அம்மா, வயிறு வலிக்குது. யாருங்க கத்துறது? கயல் மாதிரி தானே இருக்கு. ஆமா ரத்னம், கையிலோட குரல் மாதிரி இருக்கு. அம்மா, அத்தை இருக்கீங்களா? அத்தை, கையலுக்கு தான் ஏதோ வலி வந்துருச்சு போல. இதோ வந்துட்டேம்மா. அம்மா, வயிறு வலிக்குது. மாமா, எங்க இருக்கீங்க? அத்தை. என்னம்மா என்னம்மா கையல்? அத்தை, எனக்கு வயிறெல்லாம் வலிக்குது. அத்தை, என்ன வயிறு வலி வந்துருச்சா? ஆமாத்த, தாங்க முடியல. அந்த பையன் எங்கம்மா? அவர்
அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டார் அத்தை. எனக்கு பயங்கரமா வயிறு வலிக்குது அத்தை, என்னால முடியல. இரு டே ராஜா, இங்க வாடா. கொஞ்சம் செத்த பொறுமா, ராஜா வந்தானே ஹாஸ்பிட்டல் போயிடலாம். அத்தை என்னால முடியல அத்தை, கொஞ்சம் பொறுத்துக்கம்மா. இந்த பையில எதுக்கு நீ கடைசி நேரத்துல வெளியில விடுற? கொஞ்ச நேரம் இருந்திருக்க சொல்ல வேண்டியதானே? நான் சொன்னேன் அத்தை, ஆனா அவர் கேட்கவே இல்லை. எப்பத்துல இருந்து வலிக்குது? 1 மணி நேரமா லைட்டாக தான் வலிச்சது, இப்போதான் ரொம்ப ஹெவியாக வலிக்குது அத்தை. கண்டிப்பாக இது பிரசவ வழியாக தான் இருக்கும். இரு, ராஜா போய் பார்த்துட்டு வந்துடுறேன். காரை எடுத்து திருப்பி வைக்க சொல்கிறேன், உன்னை வந்து மெதுவாக கூட்டிகிட்டு போக சொல்கிறேன், சரியா? இது வரைக்கும் வலியை கொஞ்சம் பொறுத்துக்கம்மா. சரிங்க அத்தை. ஆமா, வயிறெல்லாம் வலிக்குது, முடியல சாமி. ஆமா பாப்பா, ஏன் பாப்பா இப்படி பண்ணுற? அம்மாவுக்கு வலிக்குதுடி.